வணக்க மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம யூ யூ ஹாக்குஷோ அனிமே சீசன் 2 ஓட எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே இப்ப குராமாவோட அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை இந்த காமா சீல் பண்ணிட்டான். கர்ஸ் ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நெம்பக்கு ஃபுஜுனோ ஷோ அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலமா இவன் சீல் பண்ணிட்டு அவனும் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம குராமாவால கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ண முடியாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, அடுத்த ஆப்பனண்ட் நம்ம குராமாவை ஃபேஸ் பண்றதுக்காக ரிங்ல இறங்கிட்டான். இவனோட பேரு டோயா. இவன் ஒரு ஐஸ் யூசர். இந்த ஐஸ் யூசர் நம்ம குராமாவை என்ன பண்ண காத்திருக்கான்றது இனிமேல் வர வரதான் தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம குராமாவுக்கு இப்ப அவனோட கையில அதிகமான அளவு வெயிட் இருக்கு. அதே மாதிரி அவன் ஸ்பிரிச்சுவல் பவரையும் அவனை சீல் பண்ணிட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவன் எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். அதுக்குள்ளேயும் இந்த டோயாவை ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஏதாவது பண்ணி தடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம குராமா யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இருக்கிற காயத்தை வச்சு நம்ம குராமாவால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது. நம்ம குவாபரா என்னால முடிஞ்சா நான் சண்டை போடுவேன்னு சொல்லுவான். அங்க நம்ம சாக்கியோ வந்துட்டு விஐபி சீட்ல உட்காராம ஆடியன்ஸ் கூட வந்து உட்கார்ந்துருப்பான். அப்ப இந்த ப்ளூ சட்டக்காரன் என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும் போது இங்க இருந்து பார்த்தாதான் ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம சாக்கியோ சொல்லுவான். அப்ப இந்த ப்ளூ சட்டக்காரன் கேட்பான், பாத்தீங்களா பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் இப்ப எவ்வளவு சூப்பரா ஒரு பிளான் பண்ணிட்டேன்னு பாத்தீங்களா. ஹியவலையும் மாஸ்கட் வாரியராலையும் சண்டை போட முடியாது. உராமிஷி நம்ம ஈஸியா தோக்கடிச்சிடலாம். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா உராமிஷி டீமை இந்த டோர்னமெண்டோட நம்ம மொத்தமா முடிச்சு கட்டிடலாம். அதோட எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லுவான். நம்ம ஹியவும் இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது உடச்சிட்டு போகணும் அப்படின்னு தன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ எப்படியாவது குராமா அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீய வெல்ல வந்துட்டானா நம்ம ஹீய சண்டை போட ரெடி ஆயிருவான். சோ எப்படியாவது நம்ம குராமா தாக்க பிடிச்சுதான் ஆகணும். அப்ப நம்ம குராமா ஒரு கேள்வி கேட்பான், நீங்க எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் ரேமோட ஸ்ட்ராங்கஸ்டான நிஞ்சாஸ், நீங்க எதுக்கு இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறீங்க அப்படின்னு. உடனே இந்த டோயா என்ன சொல்லுவானா, நாங்க எல்லாரும் லைட்டை பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஸ்பிரிச்சுவல் ரேமை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கிற வேலை எல்லாமே டார்க்னஸ் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். பின்னாடி இருந்து வேலை பார்க்குற ஆளுங்களா தான் இருப்பானுங்க. அதனால உண்மையான லைட் என்ன அப்படின்றத இவனுங்க பார்த்திருக்கவே மாட்டேன்னு சொல்லுவானுங்க. அதாவது லைட்னா வெளிச்சம் கிடையாது, அவனுங்களோட வாழ்க்கையில ஒரு லைட்டு. சோ இந்த மாதிரி தங்களோட பவரை வச்சு ஒரு லைட் இருக்கிற ஒரு நல்ல உலகத்துல தாங்களும் வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. சோ அந்த காரணத்துக்காக தான் இவனுங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டானுங்க. இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டு இந்த டோர்னமெண்ட் நடக்கிற ஐலாண்டையே தங்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கே வந்திருக்கானுங்க. இது ஒரு நிஞ்சா ரிபலியன் தான். அதாவது நிஞ்சால யாராவது ஒருத்தவனுங்க இந்த மாதிரி பண்ணி அடுத்து வர எல்லா நிஞ்சாஸ்க்கும் ஒரு லைட் கொண்டு வரணும், ஒரு ஹோப் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ் யூசரோட சண்டை போட்டிருப்பான். அவன் பேரு சேரியும். அந்த கேசல் கூட போறப்ப சண்டை போட்டிருப்பான்ல, அவன் இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஐஸ் யூசர். அவனை மிஞ்சின ஐஸ் யூசரே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இந்த டோயா அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்க போறது இல்ல. ஆனாலும் இப்ப நம்ம குராமா இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் கஷ்டமான ஆப்போனன்ட் தான் இந்த டோயா. இதுக்கு மேலேயும் இந்த ஃபைட்டை டிராக் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக இந்த டோயா அவனோட ஃப்ரெண்டான காமா கொடுத்த கொஞ்ச நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் குராமாவோட பவர்ஸ் எல்லாம் சீல் ஆயிருக்கும்ல. சோ அப்ப தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிஃபரல் ரேமை அந்த ரிங்கை சுத்தி அவனே கிரியேட் பண்ணுவான். இந்த பெரிஃபரல் ரேம் அவனோட ஒரு பிளேஸ் மாதிரி, அவனால என்ன வேணாலும் பண்ண முடியும். சோ இங்க தன்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரிக்ஸையும் அவன் யூஸ் பண்ண போறான். அவன் குராமாவை பக்கத்துல அப்ரோச் பண்றது அவ்வளவு நல்லதா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி மாதக்கி சந்தன் ஷா அப்படின்ற ஹேல் ஸ்டோன் புல்லட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ இததான் யூஸ் பண்ணுவான். இது ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புல்லட்ஸ் மாதிரி. இதை வச்சு தூரத்துல இருந்தே நம்ம குராமாவை ஷூட் பண்ணியே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இது எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம குராமாவும் அந்த பெரிஃபரல் ரேம் இருக்கிறதுனால அந்த ரிங்குக்குள்ளேயே சுத்தி ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா இருக்கிற இடத்துல அவனால அவ்வளவு தூரம் சுத்தி ஓட முடியாது. இவனும் வரிசையா ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஷூட் பண்ண 1-2ல மாட்டலனா கூட அடுத்தடுத்த அடி நம்ம குராமாவுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா அடியையும் நம்ம குராமாவால டாச் பண்ணவே முடியாது. ஏற்கனவே அந்த சீலும் இருக்கு, அந்த வெயிட்டும் இருக்கு. சோ நம்ம குராமா ஓரளவுக்கு தான் அதை டாச் பண்ண முடியும். நம்ம கோயன்மாவுமே நினைப்பா, யோகாயா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி எப்ப விட்டு கொடுக்கணும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்ப குராமா போயிட்டு உராமிஷி இந்த இடத்துக்கு வரதுதான் கரெக்டா இருக்கும். குராமா இதுக்கு மேலேயும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு கோயன்மா சொல்லுவான். ஆனாலும் குராமா விட்டு கொடுக்குற ஆளு கிடையாது. கண்டிப்பா நான் தான் இந்த டோயாவை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருப்பான். ஆனா என்ன பண்ணி தோக்கடிக்கிறது அப்படின்றது நம்ம குராமாவுக்கு தெரியல. அப்ப நம்ம குராமா அவனோட கையில வர ரத்தத்தை கவனிப்பான். அதை பார்த்த உடனே நம்ம குராமாவுக்கு ஒரு ஐடியா வரும். அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு திருப்பி ஓட ஆரம்பிப்பான். அவன் ஓடும்போது அவனோட ரத்தத்தை வச்சு
அவன் மேல இருக்க அந்த பாடி பெயிண்ட வந்துட்டு அவன் பாட்டுக்கு எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த பாடி பெயிண்ட் இருக்கிறதுனால தானே அவனுக்கு சீல் இருக்கு. அப்ப அந்த ரத்தத்தை வந்து வச்சு தேய்ச்சிட்டோம்னா சீல் இருக்காதுல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தன்னோட ரோஸ் எடுத்து ரோஸ் விப்பை எடுத்துவான். பார்த்தா அந்த ரோஸ் விப் வரவே வராது. திருப்பி அவனுக்கு தான் வலி ஏற்படும். அப்பதான் இந்த டோயா சொல்லுவான், நீ காமாவோட பவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு புரியல. அந்த கர்ஸ நீ ஒரு தடவை போட்டுட்டோம்னா கண்டிப்பா அந்த கர்ஸோட பவர் இருந்தே தீரும். அதோட பவர் தானாவே டிமினிஷ் ஆகிற வரைக்கும் அது மூலமா உனக்கு இருக்கிற கர்ஸ் அப்படியே தான் இருக்கும். உன்னால உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை கண்டிப்பா யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்குள்ள நான் உன்னை தோக்கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவனோட ஹெயில் ஸ்டோன் புல்லட்ஸை யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி நம்ம குராமாவும் ஒரு கட்டத்தை விழுந்துருவான். ஆனா நம்ம குராமா அப்பையும் கூட திருப்பி எந்திரிச்சு நிப்பான். எந்திரிச்சு நின்னு திரும்பியும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்து என்ன யூஸ் பண்ணி இதுல இருந்து தப்பிக்க முடியும், என்னன்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இத பார்த்து இந்த டோயாவுக்கே கொஞ்சம் பயம் ஏற்படும். ஏன்னா அவன் ஏற்கனவே ஒருத்தனை சண்டை போட்டு இவ்ளோ சீல் பண்ணி திரும்பியும் கூட அடுத்து இவனை எப்படி தோக்கடிக்கணும்னு தான் யோசிக்கிறானே தவிர இதுல இருந்து தான் உயிரோட போவோமா இல்லையான்றதை யோசிக்கவே இல்லை. இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்னு இந்த டோயா நினைப்பா. நம்ம குராமாவால ஸ்பிரிச்சுவல் பவரை வெளில தான் கொண்டு வர முடியல. ஆனா வேற ஒன்னு யூஸ் பண்ணா இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம குராமாவுக்கு தெரியும். ஆனா அது கொஞ்சம் ஆபத்தானது. அடுத்து அதை தான் பண்ணணும் நம்ம குராமா முடிவு பண்ணுவான். இவன் ஏதோ ஒன்னு யோசிக்கிறான்னு தெரிஞ்ச இந்த டோயா இவனை பக்கத்துல போய் தோக்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட கையிலேயே ஒரு ஐஸ் வாட உருவாக்குவான். இத வச்சு நான் இப்பவே உன்னை முடிச்சிடுறேன், இதுக்கு மேலே இந்த ஃபைட்டை நான் இழுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்துட்டு அவனை ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம குராமா அவனால முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட்ல அப்படியே மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லா அட்டாக்ஸையும் டாச் பண்ணிக்கிட்டே இருப்பான் மாத்தி. எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ண நம்ம குராமா கரெக்டா ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் மேல படுற மாதிரி செய்வான். அது தன்னோட கையில ஏற்படுற ஒரு கீறல். அந்த கீறல் பட்டு அதுல இருந்து நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். அது பட்ட உடனே நம்ம குராமா திரும்பியும் கீழே விழுந்துருவான். அப்ப நம்ம யூஸ்கே கூட தயவு செஞ்சு இதை விட்டுரு, நான் உள்ள வரேன் குராமா, நீ இதோட வெளில வந்துரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம குராமா கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா சொல்லுவான். அதை கேட்டோன்னே யூஸ்கேவுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம குராமா ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான். ஆனா அது என்ன பிளான் அப்படின்றது இந்த டோயாவுக்கு தெரியாது. இந்த டோயாவை பொறுத்த வரைக்கும் நம்ம குராமாவை கார்னர் பண்ணிட்டோம், ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் நினைப்பான். அதுக்காக பக்கத்துல வந்து அட்டாக் பண்றதுக்கு வருவான். ஆனா அந்த அட்டாக்க அவன் பாதி வழியே ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்ம குராமா அவன் கையில இருந்து ஒரு கிராஸை எடுத்து அத ஸ்வாடா மாத்தி அவனோட நெஞ்சிலே குத்தி இருப்பான். கரெக்டா இதை எப்படி பண்ணா இவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் ஆகல. அப்புறம் எப்படின்னு பார்த்தா அவனோட கையில இதுக்கு முன்னாடி ஒரு கீறல் ஏற்பட்டுச்சுல, அந்த கீறல்ல உள்ள இருந்து அவனோட உடம்புக்குள்ள இருந்து இந்த பிளான்ட்டை எடுத்துட்டு வந்திருக்கா. சோ இந்த குராமா ஃபர்ஸ்டே தன்னோட உடம்புக்குள்ள ஒரு சீடை பிளான் பண்ணிக்கிட்டான். தன்னால ஸ்பிரிச்சுவல் பவரை வெளில எடுத்துட்டு வர முடியலன்னா அந்த பிளான்ட்டை உடம்புக்குள்ளேயே வளர்த்து அத கீறல் மூலமா வெளில எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவனே இது எல்லா பிளானையும் போட்டான். இத பார்த்தோன்னே இந்த ப்ளூ சட்டக்காரனுக்கு கோவம் வந்து அவன் அடுத்து ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக அங்க ஓட ஆரம்பிச்சிருவான் திருப்பி அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு. இப்போதைக்கு நம்ம குராமா ஜெயிச்சிட்டா. நம்ம கோயன் மால்ல இருந்து எல்லாருக்குமே சந்தோஷம் தான். உண்மையிலே நம்ம குராமா ஒரு டஃப்பான ஆளுதான். என்ன நடந்தாலும் இவ்வளவு தூரமும் தாக்கு பிடிச்சு ஜெயிச்சிட்டான் பாத்தியா ரெண்டாவது ஆளா அப்படின்னு. இந்த டோயா சொல்லுவான், நான் இந்த மேட்ச்ல தோத்துட்டேன், என்ன தயவு செஞ்சு கொன்று, நான் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிடுவான். அப்ப நம்ம குராமா என்ன சொல்லுவானா, இல்ல என்னால உன்னை கொல்ல முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா, நீ ஏதோ ஒரு லைட்டை பார்க்கணும்னு சொல்றீல, இந்த ஐலாண்ட நீங்க உங்களுக்குன்னு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க நிஞ்சாஸ்க்கு எப்படி லைட்டை கொண்டு வர போறீங்க அப்படின்றத பாக்குறதுக்கு எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. சோ அதை பாக்குறதுக்காக நானும் வெயிட் பண்றேன். அப்படி இருக்கிறப்ப என்னால உன்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குராமா அதோட நின்றுவான். ஆனா நம்ம குராமாவுக்கு அதுக்கு மேல அவனோட கண்டிஷன் வேர்ஸ் ஆயிரும். அதனால நம்ம குராமா அசையாம அப்படியே நின்றுவான். நம்ம உராமிஷி கவலைப்படுவான், எங்க இவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பயப்படுவான். அப்ப இந்த கமெண்டேட்டர் நம்ம குராமாவோட பக்கத்துல போயிட்டு அதோட காதை வச்சு நம்ம குராமாவுக்கு ஹார்ட் பீட் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். குராமாவுக்கு ஹார்ட் பீட் இருக்கும், அவன் இன்னும் உயிரோட தான் இருப்பான், ஜஸ்ட் அசையாம நின்னுகிட்டே இருப்பான், அவனால அசைய முடியாது அவ்வளவுதான். அப்ப நம்ம உராமிஷி அடுத்து சண்டை போடுறதுக்கு நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்ண சொல்லுவான். ஆனா அதுக்குள்ளேயும் இந்த மூணாவது ஆப்பனன்ட் உள்ள வந்துருவான். உள்ள வந்தவன் அதை என்னால பண்ண முடியாது, இவன் இன்னும் ரிங்ல தான் நிக்கிறான், அப்ப இவனை கொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆள் உள்ள வர விடுவேனா, இல்ல அப்படிலாம் என்னால சும்மா விட்டுற முடியாது இவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த உராமிஷி அவனை நினைச்சு கோவப்படுவான். அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அங்க கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஸ்வாப்ப நாங்க ஒத்துக்க மாட்டோம், குராமா ரிங்ல இருக்கிற வரைக்கும் அவன் தான் சண்டை போடணும், அடுத்து அப்படியே மேட்ச் கண்டினியூ ஆகும், மூணாவது ரவுண்டா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுவானுங்க. இவனுங்க ஏதோ ஒரு பிளான் போட்டு அந்த ப்ளூ சட்டக்காரன் போனால அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ரூக்காவே அவன் தான் கொண்டு வந்திருக்கான். இந்த தடியன் பேரு பேக்கன். இவன் இந்த கமெண்டேட்டரை வெள்ள தூக்கி போட்டு
இந்த குராமாவை இங்கேயே அடிச்சு நான் கொலை பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குராமாவை அங்கேயே அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம குராமா இப்ப அசையாம இருந்ததுனால நம்ம குராமாவில எதிர்த்து சண்டை கூட போட முடியாது. எல்லா அடியும் வாங்கிட்டு தான் இருக்கணும். இவனும் ஓஹோ நீ இப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்க, இன்னும் உன் டீமையே இதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. உன் டீமே என்னோட கைக்கு பஞ்சிங் பேக்கா தான் மாற போறீங்க, எல்லாரையும் இப்படியே அடிச்சு அடிச்சு அடிச்சே நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குராமாவையும் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம குராமாவும் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருப்பான். நம்ம குராமாவால தான் எதிர்த்து சண்டையே போட முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம குராமா அப்படியே அமைதியாவே இருப்பான். இப்ப ஆப்போனன்ட் டீம்ல 3 பேர் இருக்காங்க. குராமாவாலையும் சண்டை போட முடியல, வேற யாரும் கிடையாது. நம்ம உராமிஷியால இவங்க 3 பேரையும் சண்டை போட்டு குராமாவையும் காப்பாற்ற முடியுமா? என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த எபிசோட்ல பாப்போம். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.